அதையும் தாண்டி இரு திராவிட கட்சிகளையும் அடிமட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. தாவேக்கா திராவிட கட்சி இல்லையா, புது தமிழ் தேசிய கட்சியா? 2 திராவிட கட்சியும் முடிச்சுட்டு ஒரு புது தமிழ் தேசிய கட்சி வந்துருச்சா? அப்புறம் எதுக்கு அண்ணா எம்ஜிஆர் திராவிட தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க? கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு கனிமங்கள் நம்ம ரிசோர்ஸஸை கொண்டு போறதுக்கு நேற்று தடையும் போட்டாச்சு. என்னது கனிமவளம் மற்ற நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யலையா? அது 3 மாசத்துக்கு மட்டும்தான் தடை வச்சிருக்காங்க. அது தெரியாம நெல்சன் அவர்கள் வந்து மொத்தமாக பண்ணிப்பட்டாங்கிறாரு. இவர் வந்து தினசரி செய்தியை பார்க்கறதுலாம் தெரியுது. இவர் வேற ஒரு வழக்கறிஞர் வேற. இன்றைய குடும்ப தலைவரையும் தோற்கடிக்கவும் செஞ்சாச்சு. அப்புறம் ஏன் எடப்பாடியை தோற்கடிக்கல? அந்த இடத்துல என் ஆள் நிப்பாட்டல. ஒரு தமிழர் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆட்சியும் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி விஜய் தமிழர் அவரு? அவங்க அப்பா சொல்றாரு எனக்கு தமிழே சரியா தெரியாதுன்னு. அவங்க அம்மா சொல்றாங்க எங்க குடும்பம் எல்லாம் லைட் மியூசிக் சிங்கர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என் தம்பி ஜெயித்துட்டா மனசார பாராட்டிருக்கீங்களாண்ணே? இப்போ 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்களே, யார்கிட்ட காசு வாங்கினாங்க? ஒருத்தர் பார்த்தாலே காசு வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ எதுக்கு பதில் சொல்லுங்க. சரி நாங்கள் சொல்ல, விஜய் எங்கேயா சொல்லியிருக்காரா எங்கள் அண்ணன் ஜெயிக்கல அதனால நான் தம்பி ஜெயிச்சிட்டேன், இருந்தாலும் அவரை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா? சீமான் அவர்களை ரொம்ப கொச்சையாக விமர்சிக்கிறதை ஒரு ரசிக்கிறார். தாவேக்காவுக்கும் நாத்தாக்காவுக்கும் உள்ள சண்டையை தூண்டிவிட்டது விஜய் அவர்கள் தான். முதல் மாநாட்டு மேடையில் தம்பி நீலாம் எப்படி அரசியலில் பயணிக்க முடியும், இது ஒரு இந்த குளத்தில் வந்து அரசியலுங்கிறது இந்த குளத்தில் இருக்க முதலைகள் இருக்கிற மாதிரி இல்லை எப்படி தாக்கடிப்போன்னு ஒரு அண்ணன் தம்பிக்கு வந்து சொன்ன அறிவுரையை மேடையில் வந்து கிண்டல் பண்ணி சொல்லி பிரச்சனையை தூண்டிவிட்டதே அவர் தான். அந்த வந்தேரிகளுக்கு கூட கை கோர்த்து நீங்க எதிர்க்கிறீங்களே, வெறுப்ப கக்குறீங்களே, இது நியாயமானா? திமுக கிட்ட 4 மணி காசு வாங்கிட்டு செய்றீங்க, வழக்கு போடுங்க. ஆளுங்கட்சி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வழக்கு போடாமல் இருக்கீங்க. நாங்களே வழக்கு போட்டோம், எங்களை வந்து ஆதாரம் இல்லாமல் காசு வாங்கிட்டு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வழக்கை எடுத்து போராடுங்க. காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ விஜய் வந்து வெற்றி பெற்று எல்லாரையும் போய் பார்த்தாரு. யார்கிட்ட காசு வாங்கினார்? சரி 2014 மோடி அவர்களை போய் விஜய் சந்திச்சார். அடுத்த வருஷமே புலி படத்தில் கருப்பு வாங்கினதா வழக்கு வந்துச்சு. அப்போ நான் மோடி கொடுத்தாரா? சரி டெல்லியில் போய் விசாரணை போயிட்டு வந்தார் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள். அப்போ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் 2 தொகுதியில் நின்னார். 2 தொகுதியிலும் சொத்து வரத்தில் 100 கோடி ரூபா வித்தியாசம் பண்ணிச்சு. அப்போ என்ன அதை டெல்லியில் இருக்க யாரும் கொடுத்தாங்களா? பாஜக கொடுத்தா, மோடி கொடுத்தா, காங்கிரஸ் கொடுத்தா, யார் கொடுத்தது? அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்சிக்கு வந்துட்டால் நீங்கள் செஞ்ச தப்பை தள்ளுபடி பண்ணிக்கலாமா? திருத்தி மறைச்சிக்கலாமா?